திருப்பாவை 22. திருப்பாவை 22. அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் செங்கண் சிறுக சிறிதே எம்மேல் வழியாவோ எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் அங்கண் மாஞாலத்து அரசர். விளக்கம். இறைவனின் கடைக்கண் பார்வை கும்பிட்டால் போதும் சாபங்கள் கருகிப்போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசமில்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் கோவர்தன விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவளது பார்வை பட்டுவிடும். விளக்கம். இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவளது பார்வை பட்டுவிடும். தேங்க்யூ.